இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு காண்டாகிற இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஆனா நைட்டு தான் நிறைய ஆர்டர் பண்றாங்க. நீங்க காலையிலே ஆரம்பிச்சிடுறீங்களேம்மா. காலையில இட்லி, அப்ப மத்தியானத்துக்கு 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல். ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா? ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத. நீ என்னை கழுவுன? தோசை தோசை எப்ப கேட்டாலும் பொடி தோசை, ஆ. என்ன ஆர்டர் கேட்டாலும் பொடி தோசை, என்ன வேணும் பொடி தோசை, என்ன வேணும் பொடி தோசை. மாவு ரெடி பண்ணி கொடுத்தா நான் தான் ஊத்தி தருவேன். ஆ. அத கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாவு அரைச்சு வைக்க மாட்டாங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. அவர் நான் தோசையே ஊத்தி தரேங்கிறார். அப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. சார் அவர் வந்து நல்லா தோசை ஊத்த மாட்டாரு. அவங்க கொஞ்சம் மொறுமொறுன்னு பொடி தோசை, நெய் தோசை அதெல்லாம் அவர் ஊத்தி தர மாட்டார்ல. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. நீங்களே பொடி தோசை ஊற்ற கற்றுக்கொள்ளலாமே. செலவு மிச்சம். அதையும் ஊத்தி கொடுத்தேன் சார். சாப்பிட்டுட்டு அதுவும் நல்லா இல்லைன்னு அன்னைக்கு திரும்ப ஆர்டர் போடுறாங்க சார். அதை விடுங்க. அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது. சிரிச்சிட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. வீட்ல செஞ்சா அந்த ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது. நான் ஒத்துக்கிறேன் சார். எனக்கு ஊத்த தெரியல தான். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. காலையிலே காஃபி ஆர்டர் போட்டுருவாங்க சார். காஃபி காலையிலே காஃபி ஆர்டர் போட்டு. தெய்வமே, உனக்கு அக்காலாம் இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. காஃபி. ஆமா. நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார். காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா என்ன சார்? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. பால் பாக்கெட்டே 10 ரூபா சார். பால் பாக்கெட் 10 ரூபாய். பால் பாக்கெட் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கினா 2 பேரும் போட்டு குடிச்சலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஓ, 2 பேர் தான் இருக்கு வீடு. ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சார். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. அது கொஞ்சம் டைம்லாம் நமக்கு சேவ் தானே. அது மிச்சம் பண்ணி என்ன பண்றீங்க அந்த டைம்? விரைவு வெட்ட விடப்பயலுக்கு சொல்லிவிட்டா விளக்கெண்ணெய் தடவிட்டு ஒரு கிழட்டு பையன் வந்து நின்றானா. அப்படி இல்லை சார். ஆர்டர் போட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கம்பெனி போயிடுவேன். அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்ன அம்மா இங்க வந்து பாரு, டாடி காபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறாமா. எப்பெல்லாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும்? எப்பெல்லாம் தோணுதோ போடுவோம் சார். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. 7 நாளும் தோணுமா? தோணும் சார். இல்ல தோணுதா? ஓ, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஈவினிங் வந்திருப்பேன். அம்மா ஒரு காஃபிமா. சாரி, எனக்கு தெரியாது. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பார்த்தா ஒரு ஆன்லைன்ல காஃபி வரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சாயந்தர காஃபிக்கு என்ன எவ்வளவு நேரம் போது? ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன? சார் எனக்கு காஃபி போட தெரியாது சார். நீ தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? என்னம்மா காஃபி போட்டு போட்டு பழகிட்டா வரப்போதா? இல்ல நான் காஃபி சாப்பிட மாட்டேன் சார். அந்த போடும்போது அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது சார் இது கூட பரவாயில்ல சார். இது கூட பரவாயில்லைங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். இருங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னம்மா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. பரவாயில்லையே, நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடான்னு பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. இந்த பானிபூரியை ஆர்டர் பண்றாங்க. அந்த கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடே இல்ல. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு விஷயத்த சமைச்சு தந்தா கூட பைட். அது அவன் இன்கிரீடியன்ஸை தரான், இவங்க உடைச்சு போட்டு தண்ணி ஊத்தி சாப்பிடுறாங்க. அது தெருமனையில போய் சாப்பிடலாம் இல்லைங்களா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? இது கூட ஆர்டர் பண்ணுகிறார் அவருடைய மனைவி. கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார். கர்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே வித் ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்றது தான். இதுல என்ன வைத்திருச்சுன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணவர் லைஃப் பார்ட்னர். வெக்கமா இல்ல? அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரைஸும் இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டில். ஆனால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இல்ல இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, வெளில போய் கர்ட் வாங்கிட்டு வரதுக்கு. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க. அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. தாளிச்சு கொட்டுறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் கிடுக்கிடுன்றோம். இங்கிட்ட மோரை ஊற்றி கிண்டிக்கிட்டு கீழே ரெடியாரும் தூக்கி ஊற்றி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு?
அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். மை காட், எவ்வளவு தேவை டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஒரு தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுது. இது 10 மினிட்ஸ் மேட்ரு, வீட்டிலே முடிஞ்சு போகிறது. இதுக்கு எதுக்கு 25 நிமிஷம்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? 25 மினிட்ஸ்ல நான் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். டிவி இல்ல சீரிஸ். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பசிக்குது இல்ல கர்ட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா அந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணிட்டு போய் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வேலை பார்க்க அதாவது வேண்டாம். அதுக்கு இடையூறு வந்துடும். ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏதோ பெருசு பெருசா சொல்லுவாங்க நினைச்சா. இட்லி, காபி, தயிர் சாதம், பருப்பு சாதம், அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பொடி தோசை. அது ஒரு மாதிரி ஒத்தென்டிக்கா நல்லா இருக்கு. இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். என்னன்னாமா மற்றவங்கனாலும் பரவாயில்லம்மா, அவர் ஒரு அதுக்குன்னு படிச்சவர் இருக்காப்ல. அப்ப நீயே செஞ்சு கொடு. மச்சான் என்னடா சொல்ற? உனக்கு படிப்பெல்லாம் ஒத்து வராது, வேற ஏதாவது பிசினஸ் பண்ண சொல்றேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நீயே செஞ்சு கொடுப்பாங்கறாங்க உங்கள்ட்ட. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு சார் ஒர்க்கும் பண்ணணும், செஞ்சும் கொடுக்கணும். நான் எங்க இருக்கணும்னு எனக்கே தெரியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஐ டோன்ட் கேர். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தயிர் சாதம் நேரா போனாலே 60 to 70 rupees தான். கடைக்கு போனாலே அது அதை விட கம்மி. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். கடைக்கும் போயிட்டு வரலாம். சார் ஓடிடியும் மிஸ் ஆயிடும், வெயிலும் அடிக்குது இப்ப சென்னையில ரொம்ப. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எனக்கு வெயிட்டை விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்ல, அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறேன். தம்பி ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. இந்த மாதிரி தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்டியா. வீட்டை விட்டு வெளியே போக இஷ்டம் இல்ல. ஓடிடியில படத்தை கண்டினியூட்டியில டிஸ்டர்ப் ஆகுறது எனக்கு பிடிக்கல. ஒரு பெரிய தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. என்ன ஒர்க் பண்றீங்களா? ஆமா. என்ன பண்றீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இப்போ ஒர்க் பண்ணிட்டு இப்படி பாக்குறது வேற, காய்கறி வெட்டிட்டு சமைக்கிறது பண்ணிட்டு ஒர்க்கும் பண்ணிட்டு ஓடிடிலையும் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. 12 மணிக்கு மேல மெதுவா ஆரம்பிப்பாங்க. ஏங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? நைட்டு. இல்ல அந்த ஐஸ்கிரீமை அவங்க வந்து 8 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் போய் வாங்கி கொடுத்து ஒரு 80 ரூபால முடியும்னு வச்சுக்கோங்க. முடியுமா? முடியாது. இவ்வளோதான் இருக்கும் டப்பா. அந்த டப்பாவோட பிரைஸ் வந்து 210 இருக்கும். இதுதான் லேட் நைட் கிரேவிங். நீங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஏன் அந்த லேட் நைட் கிரேவிங்? பிடிச்ச விஷயத்த அந்த நைட்டு சாப்பிடும்போது அந்த ஹோல் டே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஐஸ்கிரீம் தானே, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படம் முடிஞ்சு எடுத்து சாப்பிட வேண்டியதானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றேன். ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அது அவங்க டெலிவரி பண்ணி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், அது நம்மளுக்காக டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. அது நம்மளுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம அதை வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்றதும் வெயிட் பண்ணி வெறியேறி சாப்பிடுவாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.